ஹாய் காய்ஸ், எம்ஓ மெட்டல் ஃபேமிலிலேருந்து பேசுகிறோம். நம்மளோட யூடியூப் சேனல் இசா கிராஃப்ட்டு. அதில் ஃபாலோ பண்ணினா நம்மளோட வேலை என்னென்ன ஒர்க்கு நாங்கள் செஞ்சுருக்கோம். பால்கனி, டஃபன் கிளாஸ் ஒர்க்கு, எஸ்எஸ் ஒர்க்கு, கேட்டு, காம்பவுண்டு கேட்டு, இந்த மாதிரி எல்லா கேட்டு அதாவது எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதாவது மெயினாக வந்து மெட்டீரியல் சொல்லியிருப்போம். நாங்கள் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம், ஒவ்வொரு வேலைக்கும் என்னென்ன கிளாஸோட திக்னஸ்ஸு, எல்லா டீட்டெயிலும் மேக்ஸிமம் எல்லாமே நாங்கள் சொல்லியிருப்போம். மேக்ஸிமம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேலையோட அந்த டிசைனிங் மட்டும் காமிச்சிருப்போம். யூடியூப்பில் டோட்டலாக அதில் நாங்கள் என்னென்ன மெட்டீரியல் போட்டுருவோம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா கஸ்டமருக்கு தெரியணும் ஒவ்வொரு ஒர்க்கில் என்னென்ன நம்ம மெட்டீரியல் போடுறோம், அதோட திக்னஸ் என்ன, கிளாஸோட திக்னஸ் மேக்ஸிமம் 12 அது இல்லாமல் மேலே பைப் என்ன, இது அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்த நாங்கள் சொல்லியிருப்போம். தெரிஞ்சால் தான் உங்களுக்கு ஒருத்தவங்க எப்படி வேலை செய்கிறாங்க என்னங்கிறது தெரிஞ்சிருக்கும். என்ன காரணம் அப்படின்னா ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா இப்போ லைட்டு வெயிட்லாம் வந்துருச்சு. நான் மற்றவங்க குறை சொல்லலை, ரேட்டை குறைச்சி செய்கிறேன் என்ன செய்கிறாங்க, மெட்டீரியலோட விஷயத்தை என்ன செஞ்சுறாங்க குறைச்சிட்றாங்க. அதனால் அந்த டீட்டெயிலில் நம்ம டோட்டலாக ஒவ்வொரு வீடியோவில் நாங்கள் சொல்லியிருப்போம். அதை பாருங்கள். இதில் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து நம்ம திக் வெல்டிங் ஃபுல்லாக அடிச்சிருக்கோம். வெல்டிங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெல்டிங், திக் வெல்டிங் எல்லாமே திக் வெல்டிங் அடிப்பாங்க. இப்போ புதுசாக உள்ளே வரவங்க பார்த்தீங்கன்னா ஆர்க் வெல்டிங் அடிச்சிட்ருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக திக் வெல்டிங். கீழே ஸ்பிகேடு வந்து நம்மளுக்கு 6 இன்ச்சு ஸ்பிகேடு, உயரம் 6 இன்ச்சு இருக்கும். சைடு அதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8 mm இருக்கும். மேலே காடி பைப்பு 2 இன்ச்சு காடி பைப்பு. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம எப்போயுமே 2 இன்ச்சு தான் போடுவோம். காடி பைப்பு மேலே 2 இன்ச்சு போட்டால் பார்வைக்கு எலிவேஷன்லேருந்து பார்க்க நல்லா, பார்வைக்கு லாங்லேருந்து பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் 2 இன்ச்சு போடுறது ரொம்ப பெஸ்ட்டு. ஸ்பீடை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிளாஸுக்கு 2 போடுவோம். நீளம் தந்தாப்பில் இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நீளம் வந்து 4 அடி தான். நீளம் தந்தாப்பில் போடணும் அந்த ஸ்பிகேடு. கார்னர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு திக் வெல்டிங் வச்சா அந்தளவு நம்மளுக்கு ஃபினிஷிங்காக இருக்கும். பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், நல்லா ஃபினிஷிங் இருக்கும் நம்மளுக்கு. கிளாஸ் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 5 அடி, ஒரு 5.5 அடி இருக்குது அப்படின்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், 2 ஸ்பிகேடு போட்டுக்கலாம். கொஞ்சம் நம்மளுக்கு 8 அடி இருக்குது, 9 அடி இருக்குது, 8 அடி இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து 3 ஸ்பிகேடு போடுறது பெஸ்ட்டு. போஸ்ட் அது மாதிரி பார்த்திங்கன்னா இதோட நீளம் பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து 28 அடி வந்துச்சு நீளம். அதனால் இடையில வந்து நாங்கள் 2 இன்ச்சு பைப்பு போஸ்ட்டு போட்டுருவோம். பார்த்தா உங்களுக்கு தெரியும். லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா போஸ்ட்டு போட்டிருக்க மாட்டோம். ஏன்னா நீளம் வந்து நம்மளுக்கு 8 அடி தான். அது செவுத்துக்கு நாங்கள் கனெக்ட் ஆகிடுது, கார்னரில் கனெக்ட் ஆகிறதுனால தேவை கிடையாது சென்டரில் போஸ்ட்டு. இதோட நீளம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 28 அடி கிட்ட இருக்கிறதுனால இடையில வந்து நாங்கள் 3 போஸ்ட்டு போட்டு 4 கிளாஸாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம், போட்டிருப்போம். என்ன காரணம் அப்படின்னா அது வைப்ரேட் ஆகும். ஏன்னா நீளம் ஜாஸ்தி இருக்கனால கீழே ஸ்பிகரோட உயரம் பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு தான் இருக்கனால மேலே மீதி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 இன்ச்சு கிட்ட உயரத்தில் ஒன்றும் இல்லாத காரணத்தினால அது வைப்ரேட்டு கண்டிப்பாக இருந்தே ஆகும். வைப்ரேட்டோட இது லாங் பார்த்திங்கன்னா ஒரு 12 அடி வரையும், 13 அடி வரை என்னது அந்த வைப்ரேட் ஆட்டம் இருக்காது. அதுக்கு மேலே போக ஒரு 15 அடிக்கு மேலே இப்போ லாங் போக என்ன ஆகும் காரணம் அப்படின்னா ஆட்டி பார்த்தா ரொம்ப வைப்ரேட் ஆகும். அதனால் நாங்கள் மேக்ஸிமம் பால்கனி நீளம் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா இடையில நாங்கள் கண்டிப்பாக போட்டே ஆகும். போட்டால் தான் என்ன ஆகும், பிள்ளைங்க ஆட்டினா கூட சரி, கஸ்டமர் போய் நின்றால் கூட சரி, வைப்ரேட் சுத்தமாக பார்வைக்கு சுத்தமாக இருக்காது. போட்டாலும் நல்லா பார்வை பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும். இந்த இப்போ நாங்கள் எலிவேஷனில் காமிச்சிருக்கோம் பாருங்கள். கார்னரில் ஃபுல்லாக போடல, கார்னருக்கு லாஸ்டிங் கிளாஸ் சேர்ந்துருச்சு கரெக்டாக பார்க்கவா. அதை விட்டு அந்த சைடில் வந்து நாங்கள் 3 போஸ்ட்டு போட்டிருப்போம். ஏன் ஒவ்வொரு வேலையிலையும் நாங்கள் டீட்டெயில் சொல்கிறோம் அப்படின்னா இந்த மெட்டீரியல், இந்த வேலைக்கு இந்த மெட்டீரியல் போட்டு தான் ஆகணும். அது போட்டால் தான் என்னது அந்த வேலை வந்து ஃபினிஷிங்காக இருக்கும். ஏன்னா இப்போ போஸ்ட்டு நாங்கள் போடாமல் இருந்திருந்தோம் அப்படின்னா என்ன இருக்கும், வைப்ரேட் ஆட்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் நாங்கள் எல்லா வீடியோலையும் என்ன செஞ்சுருப்போம், மெட்டீரியலோட விஷயத்த சொல்லியிருப்போம். எஸ்எஸ் படிக்கட்டாக இருக்கட்டும் சரி, 202 304 கேட்டோட விஷயம் எல்லாத்தையும் நாங்கள் சொல்லி கஸ்டமர்கிட்ட சொல்லியிருப்போம். என்ன காரணம் அப்படின்னா வேலை செய்கிறாங்க அப்படின்னா என்ன மேலே என்ன காடி பைப் போடுறீங்க, ஸ்பிகேட் என்ன அப்படிங்கிறதுக்கு தெரியறதுக்காண்டி என்ன போட்டிருக்கோம். இப்போ தெரியாத மக்கள் வேலை செய்கிற ஆளாக இருந்தாலும் சரி, புதுசாக நிறையா பேர் செஞ்சிட்ருக்காங்க. அவங்களுக்கும் இந்த வீடியோ என்னது பிரயோஜனமாக இருக்குங்காண்டி தான் நாங்கள் போட்டுட்ருக்கோம் ஃபுல்லாக. என்னோடய வீடியோ நீங்கள் அடுத்தடுத்து பார்க்கணும் அப்படின்னா என்ன செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த பெல்லை கிளிக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு சொந்த பந்தம் யாராவது வீடு கட்டினா அந்த வீடியோ என்ன செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.